விஜயோட தாக்கம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதோட கூட்டணி கட்சிகள் சேர்ந்து சுமார் 162 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே சுமார் அவங்களுடைய உதயசூரியன் சின்னத்திலே 123 சீட்டு கிட்ட அவங்க ஜெயிப்பாங்க. அவங்க கூட்டணி கட்சிகள் சுமார் 39 இடங்களில் வெற்றி பெறுவாங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 162 இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் விஜய் அவர்கள் வந்து சுமார் 40 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறார். அதே போல எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியான அதிமுக இருக்கோம். லாஸ்ட் டைம் 8% மேல ஓட்டு வாங்கியிருந்த நாம் தமிழர் கட்சி அவங்களும் போட்டிட்டாங்க. ஆமா, இப்ப பிரதான எதிர்கட்சி தான் அவங்க. அதிமுக கிட்டத்தட்ட சுமார் 22 தொகுதிகளில் அவங்க கூட்டணி வெற்றி பெறாங்க. நாம் தமிழர் கட்சி சுமார் 2 இடங்களில் வெற்றி பெறாங்க. அவங்க சுமார் நாம் தமிழர் கட்சி சுமார் 5% வாக்குகள் பெறாங்க. அதிமுக வந்து சுமார் 15% ஓட்டுகள் பெறாங்க கூட்டணி கட்சியோட சேர்ந்து. எதிர்பார்க்காத ஒண்ணுன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக டிவிக்கே வர்றாங்க. அதனால இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக திமுக இடையே போட்டி இருந்தது. இந்த முறை வந்து விஜய் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக